நம்ம இன்னொரு முக்கியமான இடத்துக்கு போகணும். அப்படி போனா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். எங்க போகணும்னு சொல்ற மாயா? நாளைக்கு நம்ம 2 பேரும் அந்த ஜீவா பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அங்க எதுக்காக மாயா போறோம் நாம? எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் பிறந்த குழந்தைங்களோட வருஷம், மாசம், தேதி, நேரம் எல்லாமே கண்டிப்பா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அதை ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸா மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்லையும் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. நாம மட்டும் அதை கண்டுபிடிச்சிட்டா இந்த ஜீவா யாரு, அவனோட அம்மா யாரு, அவங்களுக்கும் பெரியப்பாவுக்கான உறவு என்ன, இப்படி எல்லாத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். மாயா மாயா மாயா, எதிர்பார்த்தேன் மாயா, எதிர்பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரியே புத்திசாலித்தனமா நீ ஆரம்பிக்க போற ஆட்டத்தை முடிச்சு வைக்க போறதே நான் தான். நீ எதை தேடி போறியோ அதை தேடிப்போ. ஆனா உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்க. ஹலோ மச்சான், டேய் நான் குமார் பேசுறேன்டா. எங்கடா இருக்க? சொல்றா, வீட்ல தான் இருக்கேன். டேய் மச்சான், என்ன மறந்துட்டியா? டேய், இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு பாலாக்கு பர்த்டேடா. அவன் நம்மள பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருந்தான்ல, இன்னும் நீ கிளம்பலையா? சாரிடா மச்சான், மறந்துட்டேன். சரி, நீங்க எல்லாரும் அங்க வந்துருங்க, நான் டைரக்டா வந்துடுறேன். சரிடா, சீக்கிரம் வாடா. சரிடா, நான் வந்துடுறேன். மாயா, என் ஃப்ரெண்டு பர்த்டே ஃபங்க்ஷன் கூப்பிடுறான். நான் போன உடனே வந்துடுறேன். இங்க பாரு சீனு, இந்த டைம்ல நீ வெளியில போக வேண்டாம். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப பார்ட்டி மூட்ல இருப்பாங்க. நீ போனா அப்ப உன்னையே குடிக்க வைப்பாங்க. மாயா ப்ளீஸ் மாயா, போய் அட்டென்ட் பண்ணிட்டு உடனே வந்துடுறேன். சரி போ. ஆனா ஒரு கண்டிஷன், நான் ஃபோன் பண்ணாலோ இல்லனா வீடியோ கால் பண்ணாலோ நீ உடனே அட்டென்ட் பண்ணணும். கண்டிப்பா மாயா. சரி, நான் கிளம்பட்டுமா? ஒரு நிமிஷம். இந்தா, இதை எடுத்துட்டு போ. இது எதுக்கு மாயா? அது இதுல இருக்கிற 2 டேப்லெட்டை நீ போட்டாதான் அடிப்பட்ட இடத்துல பெயின் இல்லாம இருக்கும். மறக்காம டைம்க்கு டேப்லெட்டை போட்டுரு. சரி, நான் வரேன். சீக்கிரம் வந்துடுறேன்.